வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்மீகவாதிகள் விரும்பக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிரூபித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 3 கோரிக்கைகளுடன் முதலமைச்சரை சந்தித்தேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளை அழித்துவிடும், ராகுல் காந்தி விமர்சனம். ஆந்திராவில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து, 18 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது, செல்வ பெருந்தகை விளக்கம். விரிவான செய்திகள். ஆன்மீகவாதிகள் இறைப்பற்றாளர்கள் விரும்பக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் அறநிலையத்துறை சார்பில் கிராம கோவில் பூசாரிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கிராம கோவில் பூசாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது கிராம பூசாரிகளுக்கு உதவித்தொகை உட்பட 11 நலத்திட்டங்களை அறிவித்தார். அதில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு கிராம பூசாரிகளுக்கு புத்தாடை வழங்கப்படும் என்றும், ஆண்டுதோறும் 500 பூசாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். பூசாரி உயிரிழந்தால் அவரின் வாரிசுக்கு வழங்கப்படும் தொகை 50,000 1 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், பூசாரிகளுக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு 75,000 1.25 லட்சமாக உயர்த்தப்படும் எனவும் அறிவித்தார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை செயல்களில் நிரூபித்து வருவதாக தெரிவித்தார். உண்மையான ஆன்மீகவாதிகள் இறைப்பற்றாளர்கள் திராவிட மாடல் அரசை விரும்புவதாகவும், மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்திய திராவிட இயக்கங்களின் உணர்வை அரசு நிலைநாட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம், அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த விழா. எல்லாருக்கும் எல்லாம்னு நாம சொல்றது வெறும் வாய் வார்த்தைக்காக அல்ல, சொற்கள்ல சொல்றத செயல்ல நிரூபிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மாநாடு. உண்மையான ஆன்மீக அன்பர்களும் இறை பற்றாளர்களும் விரும்பக்கூடிய அரசுதான் திராவிட மாடல் அரசு. இந்த மாநாட்டை பார்க்கும்போது பலருக்கு வியப்பாக இருக்கலாம், ஏன் சிலருக்கு எரிச்சல் கூட வரலாம். கிராம கோயில்கள் பணியாற்றுகிற கிராம பூசாரிகளான நீங்களும் இந்த சமுதாயத்துல ஒரு அங்கம்தான். உங்களுடைய வாழ்விலும் விடியல் ஏற்படணும் என்ற எண்ணத்துல தான் நம்மோட அரசு தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. அதனால பூசாரிகளுடைய நலனுக்காக 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் புத்தாடை வழங்கப்படும். 2வது அறிவிப்பு, உறுப்பினர் மரணமடைந்தால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 3வது அறிவிப்பு, கிராம கோயில் பூசாரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு வருமான உச்சவரம்பு 75,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3 கோரிக்கைகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டியளித்தார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 3 கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். அதில் காயிதே மில்லத் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதை திமுக தேர்தல் அறிக்கையில் சேர்க்கவும், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சூரிய சக்தி மூலம் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக வைகோ கூறினார். தொடர்ந்து பேசிய வைகோ, மோடி எத்தனை முறை காவடி தூக்கினாலும் பாஜக தமிழகத்தில் காலொன்ற முடியாது என சாடினார். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பதை தடுப்பதற்கு மத்திய அரசு வஞ்சகமாக எடுக்கின்ற பல நடவடிக்கைகளுக்கு எப்படியோ ஒரு வகையில் உச்சநீதிமன்றமும் உடன்பட்டு போகிற சூழலில் சூரிய ஒளி மின்சார கட்டமைப்பில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க அரசு முடிவெடுத்து விட்டால் இந்த தடுக்கின்ற முயற்சிகளிலே இருந்து நாம் விடுபட்டு விடலாம் என்பதையும் தேர்தல் அறிக்கையில் சேர்ப்பது சால சிறந்ததாக இருக்கும்
என்று அதையும் நான் கோரிக்கையாகவே முதல்வர் அவர்களிடம் தந்தேன். அமெரிக்காவின் கைப்பிடியில் பிரதமர் நரேந்திர மோடி சிக்கியுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பஞ்சாபின் பர்னாலா மாவட்டத்தில் நடைபெற்ற தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் பேரணியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் விவசாயத்துறை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக சுமார் 4 மாதங்களாக முடங்கி கிடந்த நிலையில் வர்த்தக ஒப்பந்தம் திடீரென மேற்கொள்ளப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய ரூபாய் 9 லட்சம் கோடி மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி உத்தரவாதம் அளித்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளை அழித்துவிடும் என்றும் ராகுல் காந்தி அச்சம் தெரிவித்தார். மேலும் எப்ஸ்டைன் கோப்புகள், அதானியின் மீதான வழக்கு என்ற இரு கைகளுக்கு நடுவில் பிரதமர் மோடியின் கழுத்து மாட்டியுள்ளது என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சுமார் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள சமர்லாகோட்டா கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் சுமார் 18 பேர் பலியானதாகவும் 8 பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விதிகளை மீறி பட்டாசு ஆலை செயல்பட்டதால் தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கோதாவரி கால்வாய்க்கு அருகே அமைந்திருந்த இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தால் அப்பகுதி முழுவதும் அடர் கரும்புகை பரவியது. திமுக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன. திமுக கூட்டணியில் பிரதான கூட்டணி கட்சியாக உள்ள காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் பொருளாளர் TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். மாநிலங்களவை இடம் வழங்குவதற்கும் திமுக தரப்பு சம்மதம் தெரிவித்த நிலையில் மார்ச் 2ஆம் தேதிக்குள் தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை திமுக தரப்பு வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை, திமுக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாகவும் மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக முதலமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்திருப்பதாக கூறினார். இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை துவக்கி இருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் கலந்து ஆலோசிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் வருகையால் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி வலிமை பெறும் என்று திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் அம்பேத்கர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கடந்த 1989ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் 8 அடி உயரமுள்ள அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சிலை பீடத்தை புதுப்பித்து அதில் புதிதாக 8 அடி உயரத்தில் வெண்கல சிலை நிறுவுவதற்கான பணிகளை அப்பகுதி மக்களும் சமூகத்தினரும் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த பணி அனைத்தும் நிறைவடைந்ததை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு 8 அடி உயர அம்பேத்கரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு திருமாவளவன் அளித்த பேட்டியில் பன்னீர்செல்வம் வருகையால் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி வலிமை பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவருக்கு இன்னும் சில வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன் செங்கோட்டையன் அவர்களைப் போல விஜய் கட்சியில் கூட போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் முடிவெடுக்கவில்லை. இன்னொரு திராவிட இயக்கமான திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டார்.
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது, அரசியல் முரண்பாடுகள் தான். ஆகவே இன்றைக்கு அவர் திமுகவிலே இணைந்திருப்பது திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் கொள்கை அடிப்படையில் வலிமை சேர்த்திருக்கிறது என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் அவர் மூலம் இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மாலை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. தாவேக்கு தலைவர் விஜயின் அடுத்த மக்கள் சந்திப்பு மாநாடு மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அண்மையில் சேலம் மற்றும் வேலூர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அடுத்த கட்டமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே சுமார் 9 ஏக்கர் பரப்பளவில் பிரச்சார கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளை சேர்ந்த சுமார் 4900 நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பேருந்து நிலையத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். திருச்சுழியில் இருந்து ராமேஸ்வரம், குற்றாலம், மதுரை, அருப்புக்கோட்டை, காரியாம்பட்டி மற்றும் விருதுநகர் உள்பட உள்ளூர் மற்றும் வெளியூர் மாவட்டங்களுக்கு செல்ல திருச்சுழி பகுதியிலிருந்து நேரடியாக பேருந்து வசதி இருந்து வருகிறது. இந்நிலையில் திருச்சுழியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக நிதியமைச்சருமான தங்கம் தென்னரசுவிடம் பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன்படி சுமார் 6,18,00,000 மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இதுபோன்ற மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என தெரிவித்தார். சென்னையில் இன்று ஒரே நாளில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 5,200 ரூபாய் உயர்ந்து 1,24,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று காலை 300 ரூபாய் உயர்ந்து 15,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,21,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை மாலை மீண்டும் 2,800 ரூபாய் உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதன்படி தங்கம் விலை 350 ரூபாய் உயர்ந்து 15,550 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,800 ரூபாய் உயர்ந்து 1,24,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் இன்று காலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்த வெள்ளி விலை மாலை மீண்டும் 20 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலுடனான போரில் ஈரான் சரணடைய வேண்டும் அல்லது மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளன. ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக தாக்குவதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து பயங்கர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. ஈரானின் உயர் தலைவர் கமேனியின் வீடு, அலுவலகம், உளவுத்துறை தலைமை அலுவலகம் போன்றவை மீது தாக்குதல் நடந்துள்ளது.
ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் என பெயரிட்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகிறது. இது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலை முற்றிலும் அழிக்கப்படும் என்றும் அமெரிக்கா மீதான அவர்களின் அச்சுறுத்தலை முறியடிப்போம் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடனான போரில் ஈரான் சரணடைய வேண்டும் அல்லது மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது பதில் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீகவாதிகள் விரும்பக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிரூபித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 3 கோரிக்கைகளுடன் முதலமைச்சரை சந்தித்தேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளை அழித்துவிடும். ராகுல் காந்தி விமர்சனம். ஆந்திராவில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து. 18 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.